அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இப்போ வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து குரம்பேட்டையில் வந்து பள்ளிவாசலில் தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு உங்கள்கிட்ட மேலும் ஒரு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்திற்காக பேசுகிறேன். நிறைய பேருக்கு இப்போ கால நேரத்தில் ஃபஜரில் எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களுக்கும் சரி மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சரி காலையில் ஃபஜருக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணுறேன். இது வந்து தப்புண்டு என் மனசுக்கு தோணலை, தப்பாக நினச்சிருங்க, அல்லாஹ் ரசூலுக்காக மன்னிச்சிக்கிறங்க. ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம், அந்த காலத்தை நம்ம அல்லாஹுக்கு பிடித்தமாக வாழணும், அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழணும். நீங்கள் நல்லதை ஏவி தீயதை தடுக்கணும். நம்ம நல்லதை ஏவி தீயதை தடுக்கிறதுல வந்து எவ்வளோ போராட்டங்கள் ஷைத்தான் வந்து விடமாட்டான். நம்ம எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் நம்மளை கெட்டதாக சித்தரிக்கக்கூடிய இதை ஷைத்தான் வந்து உருவாக்கி கொடுப்பான். அது எல்லாத்துக்குமே உள்ளது. ஏன்னா நபிமார்களுக்கு உள்ளது, இறைநேசர்களுக்கு உள்ளது, எல்லாத்துக்குமே உள்ளது தான். அதனால் நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, காலையில் ஃபஜர்லேருந்து இஸ்ராக் வரைக்கும் பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் தூங்குனா கண்டிப்பாக ரிஸ்க் வராது. அல்லாஹ்வுடைய வாக்கு இது. மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு பரக்கத்தை தரக்கூடிய நேரங்கள் இது. என்னுடைய அடியான் என்னை நேசிச்சுட்டு எனக்காக என்னை 2 ரக்காயத்து தொழுதுட்டு அவன் வேலைக்கு போகிறான், அவனுக்கு நான் ரிஸ்க் அளிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் சொன்னது நீங்கள் பொய், நாங்கள் தூங்குறது தான் மெய் அப்படின்னு நினச்சி நீங்கள் தூங்குனீண்டா அல்லாஹ் தான் உங்களை பாதுகாக்கணும். நினைக்கலாம் நீங்கள் மிச்ச ஆட்கள்லாம் நல்லா இருக்காங்களா, அது நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி காஃபிர்கள் வந்து பாருங்கள், கரெக்டாக ஒரு டீ கடை இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிடறாங்க, அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஒரு சிலை வணக்கங்கிறனாலும் அதை வந்து கரெக்டான முறையில் செஞ்சு அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அந்த நம்பிக்கையை அல்லாஹ் வந்து கபூல் செய்கிறான். ஏன்னா இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கவுமில் நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஹிதாயத்தை நசீபாக்க சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு காஃபிர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை நசீபாக்க துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வரும்போது பார்த்தா மறுபடியும் அதே இதிலே இருக்காங்க. அப்போ அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், உங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க திரும்ப எப்படி மறுபடியும் போனாங்க, மறுபடியும் எப்படி அந்த சிலை வணக்கத்துக்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய நம்பிக்கை அந்த ஒரு செத்து போன மாடை வந்து ஒரு அப்போ உள்ள ஒரு இது பண்ணுறவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு மந்திரம் பண்ணி மலக்குமார்களுடைய குதிரை தளம் போகிற இது கொண்டு அவருக்கு தெரிஞ்சு அந்த தளத்தில் உள்ள இதை எடுத்து என்ன செய்கிறாரு, அந்த குதிரை தளத்தில் உள்ள அந்த மண்ணை எடுத்து அந்த செத்துப்போன மாடு மேலே போடுறாரு. போட்டவுடனே அந்த செத்துப்போன மாடு உயிர் உண்டாயிருது. அப்போ வந்து என்ன நம்பிக்கை அப்படின்னா, அந்த மாடு ஒரு தெய்வம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய நம்பிக்கையை நான் உண்மையாக்கிட்டேன். இன்றைக்கி எவ்வளோ பேர் எப்படியோ வந்து எதை நம்புகிறாங்களோ அவனுடைய நம்பிக்கைக்கு வந்து பலன் உண்டு. ஒரு காஃபிராக இருக்கட்டும், அவன் கரெக்டாக இருக்கிறான், கரெக்டான முறையில் இருக்கான், நேர்மையாக இருக்கிறான் அப்படின்னா இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லா விதமான இதை எல்லாம் கொடுத்துறான். அதுக்கு உதாரணம் காந்தி எடுத்துக்கிறங்க. இது நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருடைய இது காஃபிர்கள் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க உண்மையாக நேர்மையாக இருந்தனால அவங்களுக்கு கியாமத்து நாள் வரைக்கும் அவங்களுடைய பேர் விளங்குற மாதிரி அல்லாஹ் செய்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மூமின் முஸ்லீம் உண்மையானவனாக இருந்தால் அவன் தான் உலகத்தை ஆளக்கூடியவனாக நான் வைப்பேன். ஆனால் நம்ம சரியில்லை. நம்ம என்ன செய்கிறோம், காலையில் நல்லா கொரட்டை விட்டு தூங்குகிறோம். எவ்வளோ கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வட்டி கடனாக இருந்தாலும் சரி, அவங்க மனைவி மக்களும் எந்திரிச்சு அதுக்காக தொழுது துவா செய்கிறதில்ல, அவனும் தொழுது துவா செய்கிறதில்ல. அப்போது இதனுடைய விஷயங்கள் இது வந்து எப்படின்னா, இதை சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு மனசு வலிக்குது. என்னம்மா இப்படி நம்மளை வந்து இது பண்ணுறாங்களே சொல்கிறாங்களே, மனசு வலிக்கல, ஆதங்கம். நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அதை ஏற்று எனக்குள்ள வழி என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். அப்படிப்பட்ட இதில் வந்து அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் நன்மைக்கு தந்து இதனுடைய ஒரு சிறப்பை வழிமார்களுடைய இறைநேசர்களுடைய துவாவையும் தந்து, அப்போ வந்து இந்த அன்பையும் அருளையும் அல்லாஹ் தந்தனால இந்த விஷயங்களை பேசுகிறேன். இதில் வந்து எல்லோரும் நல்லடியார்களே, நீங்கள் காலையில் ஃபஜர் தொழுவுக்காக துவா செய்யுங்க. நைட்டு தூங்கும்போதே தொழணும் அப்படின்னு நியத்து வச்சுட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் தொழக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹ் தரட்டும். எல்லா நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஸனாஹு வ தஆலா தந்தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.